சார் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். என்னம்மா முருகா, டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறியா? 2 பேரும் டெஸ்ட் எழுதுறீங்களா? சரி, என்ன டெஸ்ட்? ஓகேப்பா. எவ்வளவு நேரம் ஆகும் டெஸ்ட் முடிக்க? இப்பதான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? சரி, என்ன பண்ணலாம்? அப்புறமா எழுதிக்கிறீங்களா? முருகன், அந்த இதெல்லாம் பாத்தீங்களாப்பா? என்னென்ன இங்கிலீஷ்ல இது வரலாம் நடத்தி இருக்கோம் எல்லாம் கேட்டுட்டியா? ராதி கேட்ட கேட்கலையா? இங்கிலீஷ் எல்லாமே போட்டுருவியா? எஸ்ஐக்கு இங்கிலீஷ் கிராமர் நல்லா வருமா? வராதா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஏதாவது வச்சிருக்கீங்க? அதெல்லாம் எதுக்கு? அது எதுக்கு சார்? வீட்ல இருக்கா? ஓ, சரி சரி. தெரியலையே. வேணுமா உங்களுக்கு? வேணும்னா போட்டுங்க. ஆ, செல்லுக்கு எதுவும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். செல்லு போயிருந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுமா. ஏசி வேணுமா? ஏசி வேணும்னா சொல்லுங்க, அவங்க வந்து போட்டு போவாங்க. என்னப்பா முருகன், அன்னைக்கு வேற நீ வரல வேற. இன்னைக்கு எடுக்கிற டாபிக்கு அன்னைக்கு வந்திருந்தா மட்டும்தான் புரியும். சரியா? காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? 2 வார்த்தைகளை சேர்ப்பது. சரியா? அந்த 2 வார்த்தைகளை சேர்ப்பது அல்லாமல் அந்த 2 வார்த்தையை சேர்த்துனதுலயே என்னன்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு வந்து என்னன்னா, வைல்ட் லைஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, இது நவுனு, நவுனா. அதுக்கப்புறமேட்டு வந்து என்னன்னா, சன் செட் அப்படின்னா நவுனு, வெர்பு. இதை வந்து பிரிச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கீழே ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அந்த வார்த்தைக்கு எது எதுன்னு கேட்பாங்க. சரியா? ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இது நவுன்னு அட்ஜெக்டிவா வருதா, நவுனு ப்ரிப்போசிஷனா வருதா? சரியா? இப்ப ஃபால் இன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஃபால் இன் அப்படின்னா ஃபால் அப்படின்றது வெர்பு, இன்னுன்னா ப்ரிப்போசிஷன். சரியா? சோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். சரியா? ரொம்ப பரவலா கேட்கப்பட கொஸ்டின். எப்படி இதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின் பக்கம் கேட்டுருவாங்க. சரியா? பட் இது நம்மளுக்கு தெரியணும்னா அன்னைக்கு நாங்க ஒரு டாபிக் பார்த்தோம். சரியா? ஒரு சென்டென்ஸ் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். சரியா? அதனால ஜஸ்ட் ஒரு ஓவரால் உனக்கு ஒரு ஹிண்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள போயிடலாம். சரியா? ஓகே. பொதுவா ஒரு சப்ஜெக்ட ஒரு 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 சென்டென்ஸ் வந்து நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா, எங்கம்மா உன்னோட நோட்டு கொடுமா. உன்னோட நோட்ல இருந்து எக்ஸாம்பிள் வச்சு உனக்கு புரியுற மாதிரி எழுதி இருக்கிறியா? எனக்கு புரியுமா? ம், ஓகேப்பா. சரியா? சோ ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு வாக்கிய ஒரு வாக்கிய அமைப்பை
பிரிச்சா அதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சரியா? ஒரு வாக்கியத்தை நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்றதா அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன். சரியா? பொதுவாக ஒரு வாக்கியத்தை நம்ம எப்படி பிரிப்போம்னா, காமனா வழக்கமா காலகாலமா தொன்று தொட்டு நம்ம மூதாதையர் காலத்துல இருந்து வர்ற ஒரு சென்டென்ஸ் சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் நம்ம பிரிக்கணும்னா எப்படி வரும்? மூதாதையர்கள் காலகட்டத்துல இருந்து இப்படிதான் சிம்பிளா புரியும். சரியா? சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். சரியா? சரி. சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? ஆமா. பொதுவாக ஒரு பெயர் சொல்லா இருக்கலாம். சரியா? என்ன சொல்றது? முருகன் பிளேஸ் ஃபுட்பால் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல முருகன் வந்து சப்ஜெக்ட், பிளேஸ் வந்து வெர்பு, ஃபுட்பால் வந்து ஆப்ஜெக்ட். சரியா? சோ இந்த மாதிரி தான் நமக்கு பிரிப்போம். சரியா? இதுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா? சோ பொதுவா வந்து என்னன்னா ஒரு சப்ஜெக்ட்ன்றது ராதிகா போட்டிருக்கிற மாதிரி தான். சரியா? வாட், ஹூ, விச் எழுதிக்கோ. இதெல்லாம் புரியாது, காதுல கேட்டா புரியாது. பண்ண பண்ணாமா. சரியா? பொதுவா ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றது எந்தெந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்கும் அப்படின்னா, வாட், ஹூ, விச் அப்படின்ற கேள்விகளுக்கு விடையளிக்கும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு அந்த சென்டென்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு முருகன் பிளேஸ் ஃபுட்பால் அப்படின்னு இருக்கா? இப்ப இந்த இடத்துல வாட், ஹூ அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப வாட், ஹூ அப்படின்றது ஹூ அப்படின்னா யாருன்னு அர்த்தம். வாட்னா என்ன, ஹூனா யாரு. சரியா? யாரு ஃபுட்பால் விளையாடுறா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அந்த யாருன்ற கேள்வி வந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட். சரியா? சோ அப்படி சில நேரம் வந்து என்னன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட்லயும் இந்த பெயர் சொல் வரும். சரியா? சப்ஜெக்ட்டுக்கும் பெயர் சொல் வரும், ஆப்ஜெக்ட்டுக்கும் பெயர் சொல் வரும். சரியா? அதை எப்படி நம்ம வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு பிரிப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெர்புக்கு முன்னால வர்றது சப்ஜெக்ட், வெர்புக்கு பின்னால வரக்கூடியது ஆப்ஜெக்ட். சரியா? வெர்புனா என்னன்னு தெரியும் இல்லையா? வினைச்சொல். எந்த ஒரு செயலை செய்றீங்களோ அதுக்கு வந்து என்னன்னா வினைச்சொல் அப்படின்னு அர்த்தம். சரியா? he killed the rat. சரியா? இவன் அந்த எலியை கொன்று விட்டான். அப்ப கில்டுன்றது என்னன்னா கொன்று விட்டான் அப்படிங்கிறது உங்களுக்கு வினைச்சொல். வினைச்சொல்னா ஒரு செயலை செய்வது. சரியா? அப்ப ஒரு வினைச்சொல்லுக்கு முன்னால வரக்கூடிய பெயர் சொல் நமக்கு சப்ஜெக்ட். ஒரு வினைச்சொல்லுக்கு பிறகு வரக்கூடிய சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். சரியா? சோ இந்த வார்த்தை எழுதிட்டீங்களா? மொத்த சப்ஜெக்ட்டுக்கு 2 கண்டிஷன். எத்தனை கிராமர்ல எத்தனை கிளாஸ் வந்திருக்க? இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸா? நம்மளுக்கு இதுக்கு முன்னால ரூல்ஸா எழுதி வச்சிருப்போம்பா. ஒவ்வொன்னுக்கு பின்னாலும் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. சரியா? அதெல்லாம் ராதிகாட்ட பார்த்து எழுதிக்கிறியா? ஏன் இவ்வளவு நாள் எழுதி இருக்கலாம்ல? ஓ சரி. சரியா? சரி எழுதிக்கோ. எழுதிட்டு உனக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கேளுப்பா. சரியா? ஆ, என்ன சொல்லிட்டு இருந்தப்ப? ஆ சரியா? சோ அப்ப சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ன்றதுக்கு 2 கண்டிஷன். ஒன்னு சப்ஜெக்ட்ன்றது ஒரு பெயர் சொல்லா இருக்கும். இன்னொன்னு சப்ஜெக்ட் என்பது வெர்புக்கு முன்னால வரும். எழுதிக்கோங்க. ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 2 சப்ஜெக்ட். சரியா? ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 இது இருக்கு. ஒன்னு வினைச்சொல்லுக்கு முன்னால வர்றது. இன்னொன்னு என்ன, யாரு, எது அப்படின்ற கேள்விகளுக்கு விடையளிக்க கூடியதாகவும் சப்ஜெக்ட் இருக்கும். சரியா? அடுத்தது வெர்பு என்றால் என்னன்னா, வெர்பு என்றால் வினைச்சொல். சரியா? ஒரு செயலை குறிக்கக்கூடிய வினைச்சொல்லுக்கு பேர் தான்
வெர்பு. சரியா? சரியாப்பா? சோ இப்ப வெர்புன்றது ஒரு வினைச்சொல், ஒரு செயலை குறிக்கக்கூடியது. சரியா? ஆப்ஜெக்ட் என்றால் என்ன? சரியா? அதே பெயர் சொல் தான். என்னன்னு எழுதிக்கோ. ஆப்ஜெக்ட்டுக்கு 2 ரூல்ஸ் அல்லது 2 கண்டிஷன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரியா? சரியா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆப்ஜெக்ட் 2 கேள்விக்கு பதில் அளிக்கும். சரியா? வாட், whom. இங்கிலீஷ் கிராமர் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் கண்டிஷனை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போற போக்குல வந்து என்னன்னா இது பண்ணிக்கலாம். அது இல்லாம நீங்க எல்லாம் கட்டாயம் வந்து என்னன்னா இங்கிலீஷ் படிச்சே ஆகணும். சரியா? திடீர்னு நாளைக்கு வந்து என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத சொல்றாங்க. சரியா? ஒரு எஃப்ஐஆர் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. என்ன பண்ணுவீங்க? சரியா? நீ எழுதிருவியாமா? ராதிகா? ராதிகாவாவது பரவாயில்ல, காலேஜ் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கு. நம்ம எல்லாம் என்ன பண்றது அப்புறம்? நீ இங்கிலீஷ் மீடியம் தானா? நல்ல வேலை. இன்ஜினியரிங் தானே? நம்ம எல்லாம் இன்ஜினியரிங் வந்துதான் இங்கிலீஷ் மீடியமே படிச்சோம். சரியா? நான் இங்க தியாகராஜர் பாலிடெக்னிக்ல டிப்ளமோ படிச்சேன். அது ஊர்லயுமே எல்லாம் தமிழ் மீடியம் தான். சரியா? அங்க போய் தான் நான் என்ன நினைச்சிட்டேன்னா, சரி எங்களுக்கு ஒரு கட்டுக்கதை ஒண்ணு இருந்துச்சு. எங்க செட்லயே வந்து என்னன்னா, இன்ஜினியரிங்ல வந்து தமிழ் மீடியம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. நான் பாலிடெக்னிக் படிக்கும் போதே. சரி எப்படியும் நம்ம படிக்கிறதுக்குள்ளார அண்ணா யூனிவர்சிட்டியில கொண்டு வந்துருவானுங்கன்னு நினைச்சா, நான் முடிச்சு கரெக்டா நான் முடிச்சு வெளியில போறேன். அந்த வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டியில கொண்டு வரானுங்க. தமிழ் மீடியம் கொண்டு வந்துட்டானுங்க இன்ஜினியரிங்ல. சரியா? அதனால இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். நாளைக்கு நீங்க ஒரு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். சரியா? ஓகே. சோ எழுதிட்டீங்களா? ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னா வாட், whom அப்படின்ற கேள்விகளுக்கு பதில் அளிக்கும். சரியா? என்ன அல்லது யார்? என்ன அல்லது யாரை அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் வாட்னா என்ன, whomனா யார் அல்லது யாரை அப்படின்னு சொல்லி. சரியா? இப்ப என்ன அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, முருகன் பிளேஸ் ஃபுட்பால். சரியா? முருகன் விளையாடுகிறான். என்ன? ஃபுட்பால். ஃபுட்பால் விளையாடுகிறான். சரியா? ராமன் லைக்ஸ் ஐஸ்கிரீம். ராமன் விரும்புகிறான். என்ன? ஐஸ்கிரீமை விரும்புகிறான். சரியா? உம், என்னது? ஷீ லைக்ஸ் ஹிம். சரியா? அவள் விரும்புகிறான். யாரை? ஹூம் அப்படின்ற கேள்விக்கு பதில் இருக்குது இல்ல, அவள் விரும்புகிறான். யாரை? அவனை விரும்புகிறான். சரியா? ஷீ லைக்ஸ் ஹிம் அல்ல ஹீ லைக்ஸ் ஹர். அந்த மாதிரி. சரியா? அந்த கேள்விக்கு பதில் அளித்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு 2வது கண்டிஷன் என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஆனது வெர்புக்கு பின்னால வரும்.
முடிஞ்ச அளவுக்கு கிராமர் கிளாஸ் மட்டும் லீவ் போடாம வந்துருங்கப்பா. சரியா? ஏன்? என்ன காரணம்? கண்டினியூஸா வந்தாதான் புரியும். சரியா? இல்லன்னா இது இது புரியல அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போறதும் உங்களுக்கு புரியாது. சரியா? சரி. இதுதான் ஆப்ஜெக்ட். சரியா? ஓகே. இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட் வெறும் ஆப்ஜெக்டா இருக்கிறவர்களும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரியா? ஆனா இதுவே டைரக்ட் ஆப்ஜெக்டா இன்டைரக்ட் ஆப்ஜெக்டான்னு கேக்குறாங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. சரியா? ஒரு ஆப்ஜெக்ட் நார்மலா நம்மளுக்கு சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. சில சென்டென்ஸ்ல ஆக்சுவலா இது உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, முருகன் பிளேஸ் ஃபுட்பால் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத இப்படிதான் நமக்கு வந்து என்னன்னா பிரிச்சிருக்கோம். சரியா? சோ இது வந்து இப்படிதான் இருக்கும். இது உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கீழ்கண்ட ஆப்ஷன்ல எது அப்படின்னா SVO அல்லது SV அல்லது SO அல்லது VO. சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வெர்பு, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், வெர்பு ஆப்ஜெக்ட். இந்த மேல உள்ள சென்டென்ஸ் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சரியா? சோ அப்ப நம்மளுக்கு என்ன அப்படின்னா முருகன் இஸ் அ சப்ஜெக்ட், வெர்பு வந்து பிளேஸ். சரியா? அடுத்து வந்து என்னன்னா ஃபுட்பால் வந்து ஆப்ஜெக்ட். சரியா? சோ இது காமனா இப்படி இருக்கிறவங்களும் நம்மளுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது. சரியா? ஆனா என்னன்னா இதுல டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சரியா? சில இதுல இப்படியும் இருக்கும். சரியா? இந்த மாதிரிலாம் சப்ஜெக்ட் கொடுத்திருப்பாங்க. அதாவது இருக்கிற சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணி எந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இது இருக்கு அப்படின்ற கேள்விக்கு பதில் அளிக்கணும். சரியா? சரி, எழுதிக்கோங்க. ஆப்ஜெக்ட்ன்றது ரெண்டு டைப்பா இருக்கு. டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ன்றது ரெண்டு வகையா பிரிக்கப்படுது. ஒன்னு டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்னு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்னைக்கு தேதி என்னப்பா? இன்னைக்கு என்ன தேதி? 30. சரி சரி. சரியா? ஓகே. டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரியா? டைரக்ட் ஆப்ஜெக்ட்ன்றது என்னன்னா என்னன்ற கேள்விக்கு பதில் எழுத்துதுன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? ஆப்ஜெக்ட் ரெண்டு வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுல டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன அப்படின்னா என்னன்ற வாட் அப்படின்ற கேள்விக்கு பதில் அளிச்சதுன்னா அது என்ன. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்னன்னா ஹோம் அப்படின்றதுக்கு பதில் அளிச்சதுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்.
சரியா? யாருக்கு அப்படின்ற கேள்விக்கு பதில் அளித்ததுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன அப்படின்ற கேள்விக்கு விடை அளிச்சதுன்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. His father presented him a phone. சரியா? இத பிரிக்க முடியுதாப்பா? எப்படின்னு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். பிரிக்க முடியுதாப்பா அது? பிரிக்க முடியலனாலும் ஒன்றும் கவலை இல்ல. சொல்லுங்க. நான் வந்து ஒரு சென்டென்ஸை பிரிச்சு காட்டிட்டேன்னா அடுத்த ஆட்டோமேட்டிக்கா மீதி எல்லாம் பிரிச்சிடலாம். சரியா? ஹிஸ் ஃபாதர் இருக்கு இல்லையா, இது எதுல வரும் அப்படின்னா சப்ஜெக்ட். சரியா? பிரசன்டட் குடுக்கிறது இருக்கு இல்லையா, குடுக்கிறது வந்து என்னன்னா எப்பயும் என்ன எதை குறிக்குது? ஒரு செயலை குறிக்குது. ஒருத்தர் வந்து என்னன்னா அவருக்கு ஒரு gift கொடுத்தாரு, ஒரு ப்ரெசென்ட் பண்ணாரு அப்படின்னா அது வந்து எதை குறிக்குதுன்னா வெர்பு அப்படின்றத குறிக்குது. சரியா? ஹிம். சரியா? யாருக்கு whom அப்படின்ற கேள்வி வந்ததுன்னா டைரக்ட் இன்டைரக்டா டைரக்டா அதுல பார்த்து கூட சொல்லுப்பா. இன்டைரக்ட். சரியா? யாருக்கு அப்படின்ற whom அப்படின்ற கேள்வி வந்தது அப்படின்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரியா? எ போன். சரியா? என்ன வாட் அப்படின்ற கேள்விக்கு விடையளிச்சதுன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரியா? ஓகே. சோ அப்ப இந்த சென்டென்ஸை நம்மளுக்கு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எஸ்வி ஐஓ டிஓ அப்படின்னு பிரிக்கலாம். சரியா? ஓகே. சோ அடுத்தது his uncle. எழுதுமா ராதிகா? his uncle gifted a watch to him. இது எப்படி எழுதுவீங்க? a watch to him. his uncle gifted a watch to him. எப்படி எழுதுவீங்க? SV சரி, எப்படி புரிகிறீங்க? his uncle என்ன வரும்? சப்ஜெக்ட். gifted verb. சரியா? வாட்ச் டைரக்ட் ஆப்ஜெக்டா? ஏன் எப்படி சொல்றீங்க டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு? வெரி குட். என்ன கொடுக்கிறாரு. சரியா? அதனால என்னது டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரியா? யாருக்கு கொடுக்கிறாரு? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சோ எஸ் வி டி ஓ ஐ ஓ இப்படிதான் ஒரு சென்டென்ஸை பிரிப்போம் நம்ம. சரியா? அடுத்து எழுதிக்கோங்க காம்ப்ளிமெண்டரி சென்டென்ஸ்.
காம்ப்ளிமெண்டரி சென்டென்ஸ். சரியா? இதெல்லாம் எழுதுறீங்களாப்பா? டெஸ்ட்லாம் எழுதிட்டு இருக்கீங்களா? குரூப் 4க்கு நீங்க டெஸ்ட் சீரியஸ்லாம் எங்க யாருமே டிடபிள்யூடில இருந்து யாருமே எழுத மாட்டேங்கிறீங்க? போன வாரம் அந்த சந்தியா வந்துச்சு. சந்தியா மட்டும் வந்துச்சு, வேற யாருமே வரல. பாலமலையில இருந்து வர்றது கொஞ்சம் சிரமம். மொத்த ரம்யா எல்லாம் வரலாம்ல. இந்த ஹாஸ்டல்ல இருந்தவங்க எல்லாம் என்னன்னாங்க? வீட்டுக்கு போயிட்டாங்களா? நிரந்தரமா வீட்டுக்கு போயிட்டாங்களா? லீவ் போயிட்டு வந்துடுறாங்களா? ஜெயச்சந்திரனா ஆளை காணோம். அந்த பையன் நான் எஸ்ஐ தான் ஆவேன் அப்படின்னாப்புல, அப்புறம் கடைசியில பார்த்தா ஆளை காணோம். நான் குரூப் 4 எழுதுங்க அப்படின்னா, சார் நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல சார். சரியா? நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல சார். அது பிரகாரம் தான் நம்ம போக முடியும் அப்படின்னாப்புல. சரியா? சார் அந்த அளவுக்கு வைமா, தேங்க்யூமா. சார் அந்த அளவுக்கு எஸ்ஐல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆளை காணோம். கார்த்தி என்னன்னாப்ல? ஒர்க் இருக்குன்னாப்லயா? நெக்ஸ்ட் வீக் வந்துடுறாப்லயா? அந்த இன்னொரு பையன் சதீஷ் என்னப்பா வந்தீங்க, எக்ஸாம் முடியிற ஊர்ல ஒரு பேட்ச் முடிச்சுட்டு போயிடுங்கப்பா. சரி, ஓகேப்பா. சரியா? அடுத்தது காம்ப்ளிமெண்டரி சென்டென்ஸ். சரியா? காம்ப்ளிமெண்டரி சென்டென்ஸ்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்னமா ராதிகா காம்ப்ளிமெண்டரினா? ஒரு சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸ் ஒரு வேர்டு வந்தாதான் முடிவடைகிற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றது, லியோனல் மெஸ்ஸி இஸ் அ டேஷ் அப்படின்னு இருந்ததுன்னா அதுல நம்மளுக்கு ஏதாவது விளங்குதா? லியோனல் மெஸ்ஸி யாருன்னு தெரியுமா? வெரி குட், ஃபுட்பால் பிளேயர். சரியா? அவன் தான் தலைவன். சரியா? அவன் கையில பால் மாட்டுச்சு அப்படின்னா அது கோல் போகாம இருக்கவே இருக்காது. சரியா? தலைவன் வேர்ல்டு கப்ல வந்து விளையாடிட்டான். சரியா? அர்ஜென்டினா தான் கப். சரியா? மெஸ்ஸி இல்ல. சரியா? ஓகே. லியோனல் மெஸ்ஸி ஒரு அப்படின்னா அதுல நம்மளுக்கு ஏதாவது விளங்குதா? அப்ப அந்த இடத்துல வந்து என்னன்னா, லியோனல் மெஸ்ஸி இஸ் அ பிளேயர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததுனாதான் நம்மளுக்கு அது புரியுது. லியோனல் மெஸ்ஸி ஒரு கால்பந்து ஆட்டக்காரர் அப்படின்னு வந்ததுனாதான் நம்மளுக்கு அது புரியுது. சரியா? சோ அதனால வந்து என்னன்னா, ஒரு சென்டென்ஸ் மொட்டையா இருக்கும். சரியா? ஹி இஸ் அ அப்படின்னா அதுல நம்மளுக்கு ஒண்ணுமே வழங்காது. சரியா? இப்ப அத அப்படியும் இல்லை அப்படின்னா, ஹிஸ் மார்க் இஸ், இவன் மதிப்பெண் ஒரு அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது. சரியா? ஹிஸ் மார்க் இஸ் 80, ஹிஸ் மார்க் இஸ் 90 அப்படின்னு இருந்ததுனா தான் நம்மளுக்கு புரியும். அதே போல ஒரு சென்டென்ஸ்ல வந்து என்னன்னா, ஹி இஸ் எ அப்படின்னா நம்மளுக்கு புரியாது. சரியா? அப்ப ஒரு சென்டென்ஸ்ல எந்த வார்த்தையை போட்டா அந்த வாக்கியம் முடிவடைகிறதோ அதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட். சரியா? அதை அப்படியே கண்டிஷனாவே எழுதிக்கோங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் எழுதிக்கோங்க. when a word completes a sentence, when a word completes a sentence, it is called a complement. It is called a complement.
சரியா? எந்த ஒரு வார்த்தை எந்த ஒரு வார்த்தை ஒரு வாக்கியத்தை ஒரு வாக்கியத்தை முடிவுறச் செய்கிறதோ அது காம்ப்ளிமெண்ட் வாக்கியம் என்று அர்த்தம். எழுதிட்டீங்களா? சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. He is a teacher. He is a teacher. He is a doctor. அடுத்தது he wants ice cream. He wants ice cream. சரியா? சோ அப்ப என்னன்னா இந்த இடத்துல அவன் ஐஸ்கிரீம் அவனுக்கு தேவை, அவன் ஐஸ்கிரீம் அவனுக்கு விரும்புறான் அப்படின்னு அர்த்தம். சரியா? பொதுவா இந்த இது வந்து எப்ப கன்ஃபியூஸ் ஆகும், இந்த அர்ஜென்ட்ன்ற வார்த்தை, இந்த சாரி இந்த காம்ப்ளிமெண்ட்ன்ற வார்த்தை எப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது ஆப்ஜெக்டா காம்ப்ளிமெண்டா அப்படிங்கும் போது தான் கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? சோ நீங்க சொன்னீங்க சார், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வர்றவ தான் ஆப்ஜெக்ட்னு சொன்னீங்க. ஆனா இதுவும் வந்து என்னன்னா ஹி வாண்ட்ஸ் ஐஸ்கிரீம் அப்படின்னா இவன் விரும்புகிறான் எதை அப்படின்னு தானே வருது. அப்ப இதுவும் வந்து என்னன்னா நம்மளுக்கு ஆப்ஜெக்டா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். சரியா? சோ அதாவது பொதுவா எப்பயுமே நம்மளுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. சரியா? அவனுக்கு தேவை, அவன் விரும்புறான், அவன் ஆக போறான், அப்படியான ஒரு வாக்கியங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது பொதுவா காம்ப்ளிமெண்டா தான் இருக்கும். சரியா? அதை காம்ப்ளிமெண்ட்னு எடுக்கிறோம். சரியா? he wants to became a doctor. he wants to became அப்படின்னா டேஷ் அப்படின்னு இருக்கும். சரியா? இந்த became, want இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, இவன் ஆக விரும்புறான், அப்படி எல்லாம் ஒரு சென்டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. அடுத்தது அட்ஜென்ட். ஒரே ஒரு நிமிஷம்ங்க. பிரேக் வேணுமா? சரி, எடுத்துக்கோங்க.
அதே போல என்னப்பா முருகா, டயர்ட் ஆயிட்டியா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வந்து என்னன்னா அர்ஜென்ட். சரியா? அர்ஜென்ட். அர்ஜென்ட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். சரியா? அர்ஜென்ட் அப்படின்னா என்னப்பா? ஒரு சென்டென்ஸ்ல கூடுதலாக ஒரு தகவலை கொடுத்தது அப்படின்னா அது அர்ஜென்ட். சரியா? ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு, ஆனா அதுல ஒரு கூடுதலாக ஒரு இதை இது பண்ணுச்சு. சரியா? இப்ப கவனிங்க ஒரு நிமிஷம். இப்ப உதாரணத்துக்கு வந்து என்னன்னா, த ட்ரெயின் இஸ் மூவிங். சரியா? ரயில் நகர்கிறது அப்படின்னாலே ஒரு சென்டென்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு வந்து என்னன்னா மொட்டையாலாம் இல்ல, பாக்குறதுக்கு மொட்டையா தெரியும். ஒரு பஸ் இஸ் மூவிங், ட்ரெயின் இஸ் மூவிங், அல்ல ட்ரெயின் மூவ்ஸ், பஸ் மூவ்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு அதுலயே ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட்டா கிடைச்சிருது. அது நகர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. சரியா? அதுல அர்ஜென்ட்ன்றது என்னன்னா ஒரு கூடுதலான ஒரு தகவலை நம்ம சொல்றோம். த ட்ரெயின் இஸ் மூவிங் ஸ்லோலி, த ட்ரெயின் இஸ் மூவிங் வெரி ஃபாஸ்ட். சரியா? அந்த மாதிரி நம்ம ஒரு கூடுதல் தகவலை சொல்றோம், ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் அர்ஜென்ட். சரியா? எழுதிக்கோங்க. சரியா? அப்ப when a word gives additional information, when a word gives additional information, when a word gives additional information, then it is called as urgent. சரியா? ஒரு வார்த்தை ஒரு வாக்கியத்திற்கு ஒரு வார்த்தை ஒரு வாக்கியத்திற்கு கூடுதல் தகவலை அளிக்குமானால் அது அர்ஜென்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. The train moves slowly. சரியா? இதுல the train வந்து சப்ஜெக்ட், மூவ்ஸ் வந்து verb, slowly வந்து அர்ஜென்ட். என்னமா? அட்வர்புக்கும் அர்ஜென்ட்டுக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம். சரியா? ஒரு 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 செயலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு, ஒரு வாக்கியத்துல கூடுதல் தகவலை கொடுத்தது அப்படின்னா அது அட்ஜெக்ட். சரியா? அதே போல அது எப்படி இருக்குன்ற கேள்விக்கு பதில் அளிச்சுன்னா அட்வர்ப். ரெண்டும் கிட்டத்தட்ட மோராரஸ் ஒரே மாதிரிதான் வரும். அதான் ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். சரியா? சோ அட்வர்ப்ன்றது
என்ன அப்படின்னா ஒரு பொருளுடைய தன்மையை குறிப்பது. சரியா? அதே சமயம் அந்த பொருளை வாக்கியத்தை முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது எப்படி சொல்றது? எப்படி அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் அளிச்சதுன்னா அதை அட்வர்ப்னு சொல்லுவோம். சரியா? எக்ஸாம்பிள்ஸ்ல எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் இருக்கிறவர்களும் பிரச்சனை கிடையாது. ஆப்ஜெக்டோட காம்ப்ளிமெண்ட் வந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. சரியா? அது ஆப்ஜெக்டா காம்ப்ளிமெண்டான. அதே போல அட்வர்ப்ன்றது என்னன்னா ஒரு செயலின் தன்மையை குறிக்கக்கூடிய. சரியா? அதே போலதான் இதுக்கு நீங்க அட்வர்பும் எழுதலாம். சரியா? ஒரு ட்ரெயின் எப்படி மூவ் ஆகுதுன்னா ஸ்லோவா மூவ் ஆகுது, குவிக்கா மூவ் ஆகுதுன்றது அட்வர்புக்கும் எக்ஸாம்பிள். அப்ஜெக்டிவ்ன்றது என்னன்னா இதுவே ஒரு கூடுதல் தகவலா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து என்னன்னா நமக்கு இதுக்கு வரும். சரியா? எப்படி மூவ் ஆகுது? ஸ்லோவா மூவ் ஆகுது. ஸோ அதனால இந்த ஸ்லோலி, குவிக்லி, ஃபாஸ்ட்லி இதெல்லாம் வந்து என்னன்னா எதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்வர்ப்க்கும் இருக்கும். சரியா? இதுவே அட்ஜங்க்ட்னு நம்ம எப்ப சொல்றோம்னா அதே ஒரு கூடுதல் தகவல், இது ஒரு கூடுதல் தகவல். சரியா? அப்ப அதுக்கு அட்ஜங்க்ட்டும் வரும். சரியா? சோ அதுதான் நம்ம சொல்றோம். இது ரெண்டுக்குமே எக்ஸாம்பிளா வரும். நம்ம எக்ஸாம்பிள் வர்றப்ப பார்ப்போம். சரியா? சோ அட்ஜங்க்ட்ன்றது வந்து என்னன்னா ஒரு கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான். சரியா? the exam starts the exam starts quickly. the exam starts quickly. சரியா? ஓகே. சோ இதுலயே ரொம்ப முக்கியமான இன்னொன்னு இருக்கு. அட்ஜெக்டிவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அட்ஜெக்டிவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்ஜெக்டிவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அப்ஜெக்டிவ் அப்படின்றது வந்து என்னன்னா உன்னை மிகைப்படுத்தி கூறுவது. சரியா? ஒரு ஒரு குவாலிட்டியை பத்தி சொல்றது அல்லது மிகைப்படுத்தி சொல்றது. சரியா? he is the bravest boy in the class. சரியா? சோ வந்து மிகவும் புத்திசாலியான ஒரு மாணவன். சரியா? தாஜ்மஹால் வாஸ் பில்ட் பியூட்டிஃபுல்லி. சரியா? தாஜ்மஹால் மிக அழகாக கட்டப்பட்டுள்ளது. அந்த மாதிரி இப்ப இந்த அழகாக, அறிவான, புத்தி கூர்மையுடைய, சரியா? அந்த மாதிரி ஒருத்தனுடைய சிறப்பான அம்சத்தை கூறுவது எது? வாங்க. ஒருவனுடைய சிறப்பான அம்சத்தை என்னமாச்சு? ஓகே. சரியா? ஒருவனுடைய சிறப்பான அம்சத்தை கூறுவது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். சரியா? ஸோ பிரேவ், பியூட்டிஃபுல், பிரைட், ஷைனிங் அந்த மாதிரிலாம் வந்து என்னன்னா இருக்கிறது வந்து என்னன்னா அது வந்து அட்ஜெக்டிவ். சரியா? எழுதிக்கோங்க. அது எக்ஸாம்பிள்லாம் எழுதிக்கோங்க. ஒரு பெயர் சொல்லுக்கு ஒரு சிறப்பு தன்மையை தருவது அட்ஜெக்டிவ். ஒரு பெயர் சொல்லுக்கு ஒரு சிறப்பு தன்மையை தருவது அப்ஜெக்டிவ். சரியா? ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த அட்வர்புக்கும் அட்ஜென்ட்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் வருது இல்ல, சென்டென்ஸ் பேட்டர்ன்ல ஏதாவது வந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவா எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல அட்வர்ப் கேட்க மாட்டாங்க. சரியா? இந்த ஸ்லோலி, குவிக்லி ஏதோ ஒண்ணு வந்துச்சுனாலும் அதை அட்ஜெக்டிவா எடுத்துக்கோங்க. காம்பவுண்ட் சென்டென்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல வரும்போது அட்வர்பா எடுத்துக்கோங்க. சரியா? அந்த இடத்துல அது அட்ஜெக்டிவா வராது. சரியா? சரி, அட்ஜென்ட்டா வராது. சரியா? புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? உங்களுக்கு இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு இல்லையா? அட்வர்பும் அட்ஜென்ட்டும் கன்ஃபியூஸ் ஆகுதா ஆகலையா? ஆகுதா? ரைட். அப்ப என்னன்னா
உங்களுக்கு ரெண்டு இது இருக்குல்ல, அதாவது வந்து என்னன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு, அடுத்து வந்து என்னன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்குல்ல, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஓகே, சோ அந்த மாதிரி வந்து என்னன்னா இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இந்த சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் இந்த மாதிரிலாம் பிரியும் போது நீங்க எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா சப்ஜெக்ட், வெர்பு, அட்ஜங்க்ட்னு போட்டுக்கலாம். சரியா, இந்த இடத்துல மேக்ஸிமம் அட்வர்ப்னு கேட்க மாட்டாங்க, ஏன்னா சென்டென்ஸ்ல கொடுக்கும்போது அட்ஜங்க்ட்னு தான் கொடுத்துருவாங்க. சரியா, மேக்ஸிமம் சென்டென்ஸ் பேட்டர்ன் வரும்போது அட்ஜங்க்ட்னு போட்டுக்கோங்க. சரியா, அதே போல இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ரெண்டு வார்த்தையை சேர்த்து எழுதுவோம்ல, சரியா, அது எல்லாம் பார்ப்போம். இப்ப எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தையை சேர்த்து எழுதும் போது அந்த இடத்துல அட்வர்ப் எழுதிக்கணும், ஏன்னா மேக்ஸிமம் அந்த இடத்துல அட்ஜங்க்ட்னு வராது. சரிங்களா, அட்ஜங்க்ட்னு வராது. சரியா, இது ரெண்டு மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா, மற்றபடி வந்து என்னன்னா இது உள்ள போக 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 தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரியா, சென்டென்ஸ்குள்ளார போகும்போது தான் புரியும். சரியா, உங்களுக்கு மேக்ஸிமம் ரெண்டு இடத்துல மட்டும்தான் டவுட் வரும். ஒன்னு காம்ப்ளிமெண்டா ஆப்ஜெக்டா அப்படின்னு வரும்போது, ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். he wants a pen, he wants a phone. இதை நார்மலா எழுதணும் அப்படின்னா he சப்ஜெக்ட், wants verb, ஆப்ஜெக்ட் ஒரு பொருள்னு எழுதுவீங்க. சரியா, ஆனா அந்த இடத்துல வந்து என்னன்னா ஆப்ஜெக்டா காம்ப்ளிமெண்டா அப்படின்னு வர்றதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா, அதே போல அட்வர்பு, அட்ஜங்க்ட் ரெண்டுமே மேக்ஸிமம் ஒண்ணுதான். சரியா, ஒரு பொருளினுடைய தன்மையை குறிக்கக்கூடியது எது, அட்வர்பு. அதுவே கூடுதலான ஒரு தகவல், இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் போகும். சரியா, ஒரு ட்ரெயின் மூவ்ஸ் ஸ்லோலி அப்படின்ற அட்வர்ப் தான். சரியா, ஆனா அதே போல ஒரு ட்ரெயின் மூவ்ஸ் அப்படின்றதே ஒரு சப்ஜெக்ட் நமக்கு முடிஞ்சிருச்சு, ஒரு ட்ரெயின் நகர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதோட ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. மூவ்ஸ் ஸ்லோலி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கூடுதல் தகவல் தான். சரியா, அந்த இடத்துல அட்ஜங்க்டாவும் ஆட் ஆகும். சரியா, அட்வர்பாவும் இருக்கும், அட்ஜங்க்டாவும் இருக்கும். சரியா, அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா மேக்ஸிமம் சென்டென்ஸ் பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜங்க்ட் தான் வரும். இதுவே காம்பவுண்ட் வேர்ட்ஸா இருந்ததுன்னா அட்வர்ப் வரும். சரியா, சோ அந்த இடத்துல நம்ம பிரிச்சு எழுதிக்க வேண்டியதான். சரியா, புரிஞ்சுதாமா? ஓகே, சோ இதை வச்சுதான் வந்து என்னன்னா நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். ஏன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் போன வாரம் பார்த்தோம் இல்லையா. காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா, ஒரு வார்த்தையை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒண்ணு சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக. சரியா, தமிழ்ல சொல்றோம்ல பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அந்த மாதிரி இது பண்றோம். சரியா, சோ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு வார்த்தைய ரெண்டு வார்த்தையை நீங்க சேர்த்து எழுதுறீங்க. சரியா, அப்படி ரெண்டு வார்த்தையை வந்து என்னன்னா எந்த விதமான மாற்றமும் வராத மாதிரி இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்னன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ். பிளெண்டிங் வேர்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா நீங்க சேர்த்து எழுதும் போது அந்த வார்த்தை மாறி வந்துருச்சு அப்படின்னா பிளெண்டிங் வேர்ட்ஸ். சரியா, புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு வேர்டை சேர்க்கிறீங்க அப்படின்னா இதுல எந்த சேஞ்சுமே இருக்காது, சேஞ்ச் எதுவுமே இருக்காது. சரியா, பிளெண்டிங் வேர்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டு வார்த்தையை சேர்க்கும் போது அந்த வார்த்தை சேஞ்ச் ஆயிருக்கும். சரியா, சரி, இப்ப எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா கப் பிளஸ் போர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கப்போர்டு அப்படின்னு பிரிக்கலாம். சரியா, இதுவே வந்து என்னன்னா என்ன சொல்றது, போன வாரம் இன்னைக்கு சொன்னோம்லமா பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச் எப்படி பிரிப்பீங்க, பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச். முருகா காலைல சாப்பிட்டியாப்பா, சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, ஏப்பா சாப்பாடு. ஒருவேளை நான் கேக்குறேன் முருகா காலைல சாப்பிட்டியாப்பா அப்படின்னா இல்ல சார் நான் காலையில சாப்பிடல, நான் காலையில சாப்பாடும் மதியம் சேர்த்து சாப்பிட்டுக்க போறேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் பிளஸ் லஞ்ச் ரெண்டையும் ஒன்னா எடுத்துக்க போறேன் அப்படின்னா சேர்த்து எப்படி சொல்லுவீங்க, பிரஞ்ச் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, பிரஞ்ச் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சரியா,
ஸோ இப்ப இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ல ரெண்டு வார்த்தையை சேர்த்துனீங்கன்னா அங்க சேஞ்சே இருக்காது. ஆனா இங்க பிளெண்டிங் வேர்ட்ஸ்ல ரெண்டு வார்த்தையை சேர்த்துனீங்கன்னா அந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடும். சரியா? இப்போ என்ன சொல்றது, வில்ஃபுல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வில்ஃபுல். சரியா? வில்ஃபுல் இருக்கு அப்படின்னா அதை சேர்த்து எழுதும் போது எப்படி வரும் அப்படின்னா வில்ஃபுல் அப்படின்னு வரும். சரியா? ஸோ ரெண்டு வார்த்தையை சேர்க்கும் பொழுது எப்போ வந்து என்னன்னா நம்மளுக்கு சேஞ்ச் வருதுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்றோம். ரெண்டு வார்த்தையை சேர்த்து எழுதும் போது எப்போ வந்து என்னன்னா ஒரு வார்த்தை சேஞ்ச் ஆகுதோ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வில்ஃபுல் அப்படின்னு எழுதுறோம். சரியா? அதே போல உதாரணத்துக்கு ஸ்மோக் பிளஸ் ஃபாக் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மோக் பிளஸ் ஃபாக். ஸ்மோக்னா என்ன? புகையா இருக்கிறது. சரியா? ஃபாக்னா கூட்டமா இருக்கிறது. சரியா? ஃபாக்னா வந்து என்னன்னா ஒரு ஒரு பனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பனி மூட்டம் அப்படியெல்லாம் சொல்லுவோம்ல. இப்ப மிஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். சரியா? மிஸ்ட்ன்றது என்னன்னா அந்த மேகம் வந்து என்னன்னா நகர்ந்துகிட்டே இருக்கும். சரியா? இந்த பெரிய பெரிய மலைவாழ் தலங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேகங்கள் நகர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் வந்து என்னன்னா மிஸ்ட்ன்னு சொல்லுவோம். சரியா? சின்ன லைட்டா சிலு சிலு சிலுன்னு அப்படியே தூரல் இருக்கும். சரியா? அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஃபாக்னா என்னன்னா ஒரு மேகத்திரள் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஃபாக்னு சொல்லுவோம். ஸோ அப்ப எப்போ ஒரு புகை வந்து ஒரு ஃபாகோட சேர்ந்துச்சு அப்படின்னா இதை நாம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஸ்மாக் அப்படின்னு எழுதுவோம். சரியா? ஸோ அப்ப எப்ப ரெண்டு வார்த்தை சேர்ந்துச்சு அப்படின்னா அங்க மாற்றங்களே இல்லாம சேர்ந்துருச்சு அப்படின்னா அது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ். எப்ப ரெண்டு வார்த்தைகள் சேருது ஆனா அந்த பேர் வந்து என்னன்னா மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளெண்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம், பிளெண்டிங் வேர்ட்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். சரியா? இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர்லாம் பாத்தீங்களா? இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லாம் ஏதாவது டாபிக் இருக்கா உங்களுக்கு? சார் அதான் ரொம்ப கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வரியாப்பா? ஓகே, எடுத்துட்டு வந்துட்டு அதான் ஒரே விஷயத்த வந்து என்னன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்னு ஒண்ணு இருக்கு, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னு ஒண்ணு இருக்கு. சரியா? நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது வந்து என்னன்னா என்ன சொல்றது, பிஸ்கெட் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. சரியா? எங்க வீட்டுல பிஸ்கெட் வேணுமா அப்படின்னு எங்க அம்மா எல்லாம் கேட்பாங்க. சால்ட் பிஸ்கெட்லாம் இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. சரியா? இதுவே நான் வந்து என்னன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்கியிருந்தேன். சரியா? கேரளாவுல. அங்க வந்து என்ன சொல்றான் அப்படின்னா சார் டு யூ வாண்ட் குக்கீஸ் அப்படின்றான். சரியா? ஏன்னா குக்கீஸ் அப்படின்னா பிஸ்கெட்ஸ்னு அர்த்தம். சரியா? குக்கீஸ். குக்கீஸ் அப்படின்னா பிஸ்கெட்ஸ்னு அர்த்தம். சரியா? என்னன்னா பிரிட்டன் இங்கிலீஷ்ல பிஸ்கெட். சரியா? சோ பிரிட்டானியா பிஸ்கெட் அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல. பிரிட்டன் இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரைக்கும் பிஸ்கெட்னு சொல்லுவோம். சரியா? அந்த இதுல போனா அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல போனா ஒரே வார்த்தை தான் நான் மாத்தி மாத்தி பேசுறேன். சரியா? நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு கேப். சரியா? ஆக்சுவலா நாங்க அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்தது இல்லையா, அது எங்க இருக்குன்னா ஒரு ரிசார்ட்டுக்குள்ளார இருந்துச்சு. டைனிங் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த மலையோட உச்சியில இருக்கும். சரியா? அந்த உச்சியில உட்காந்து அதை அப்படியே அந்த குன்றுகளுக்கு மேல உட்காந்து சாப்பிடுற மாதிரி. சரியா? சோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம போய் நடந்து போறோம்னா போலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு அந்த ரிசப்ஷனுக்கு போன் அடிச்சோம் அப்படின்னா அவன் வந்து வண்டி அனுப்புறான், ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அனுப்புறான், அவன் நம்மளை கூட்டிட்டு போயிடுறான். சரியா? ஏன்னா நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், கேப்னு சொல்லுவோம். சரியா? பிரிங் மீ எ வெஹிக்கிள் ஆர் பிரிங் மீ எ கேப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அவனுங்க என்ன சொல்றாங்கன்னா பக்கி. சார் வெயிட் சார், பக்கி வில் கம் அப்படிங்கிறான். நான் நினைச்சுக்கிட்டேன் சரி பக்கின்னா யாரோ ஒருத்தன் போல இருக்கு. ஏன்னா அங்க இருந்தவன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, எல்லாம் நேபாள்காரன் தான் இருந்தான். சரியா? எல்லாம் நார்த் இந்தியன் தான். சார் வர்ற ஆளு பேர் தான் பக்கி அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். சரியா? ஒவ்வொரு தடவை போன் பண்ணும் போதும் சார் வெயிட் சார் பக்கி வில் கம் கம்னா அவனை தான் பக்கின்னு நினைச்சேன், இவன் வேற ஒரு பக்கி ஆட் இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பேர் பக்கி. சரியா? அப்ப என்னன்னா கேப்ன்றது வந்து ஒரு இங்கிலாந்து உடைய ஒரு சென்டென்ஸ். பக்கி அப்படின்றது வந்து அமெரிக்காவோட. சரியா? பிலிம் அப்படின்றது வேற, மூவின்றது வேற.
எல்லாம் ஒன்னேதான். ஸோ அப்ப இங்கிலாந்து இங்கிலீஷ் என்ன, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் என்ன, இதை எல்லாத்தையுமே அடுத்த கிளாஸ்ல பாத்துருவோம். பிளஸ் இதுல நிறைய சென்டென்ஸ் பிரிச்சு பிரிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. சரியா? அதான் சன்செட் அப்படின்னா நவுன் பிளஸ் வெர்பு. சரியா? அதுக்கப்புறமேட்டு வந்து என்னன்னா வேற இன்னும் என்னென்னலாம் இருக்கு. ஆமா, அதே போல இந்த அட்ஜெக்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அட்ஜெக்டிவ வந்து அதான் மிகைப்படுத்தி சொல்றதுன்னு நம்ம சொன்னோம்ல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, எப்பெல்லாம் கலரை பத்தி பேசுறோமோ அது அட்ஜெக்டிவ்ல வந்துடும். சரியா? இப்ப பிளாக் போர்டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிளாக் போர்டு அப்படின்னு இருந்ததுன்னா அது என்ன சொல்றது, அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன். சரி, அந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸையும் எப்படி எப்படி பிரிக்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்ச அளவுக்கு 2 பேருமே வந்துருங்க. ஏன்னா அது அந்த கன்ஃபியூஷன்லாம் அங்கதான் நம்ம வந்து இது பண்ண முடியும். சரியா? ஆக்சுவலா அங்க வந்து உங்களுக்கு காம்பவுண்டு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் எல்லாம் வராது. நீங்க 2 சப்ஜெக்ட பிரிக்கிறதா. பட் இந்த கன்ஃபியூஷன்லாம் இருக்குல்ல, அட்ஜெக்ட், அட்ஜெக்ட்னா என்ன, அட்வர்ப்னா என்ன அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் இருக்குல்ல, இதை ரொம்ப எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். மேலோட்டமா கேட்கும்போது உங்களுக்கு புரியறத விட ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கும் இதை பார்த்து பார்த்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்ச அளவுக்கு லீவ் போடாம வந்துருங்க. சரியா? நெக்ஸ்ட் வீக்ல. சரியா? ஓகே, வேற என்னப்பா புரியுதாப்பா முருகன்? இதுக்கு சென்டென்ஸ் பேட்டர்னு சரி. இன்னும் ஒரு சிலது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரியா? ஓகே, வேற என்ன, எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, இதெல்லாம் பார்த்துருக்கீங்களாப்பா? ரீசனிங் எல்லாம் பாருங்க. சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? பார்த்துட்டு இருக்கிறீங்களா இல்லையா? அப்பப்போ பாக்குறீங்களா? ரெகுலரா பார்க்கணும்பா. சரியா? இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் கையெழுத்தான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? எந்த ஆண்டு கையெழுத்தான ராதிகா? குறைஞ்சபட்சம் 17 கொஸ்டினுக்கு மேல கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கறான். அவுட் ஆஃப் 18 17 கொஸ்டினும் நீங்க கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டினை விட்டீங்க அப்படின்னா கூட முடிஞ்சிருச்சு. சரியா? ஒரு கொஸ்டினை விட்டீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட இருப்பீங்க ஒரு 2000-3000 பேருக்கு பின்னால இருப்பீங்க. சரியா? என்னமா ராதிகா, என்னைக்கு ஏன் கரண்ட் அஃபேர்ஸே படிக்க மாட்டேங்கிறீங்க? சலுப்பா இருக்குதா? அதை டெய்லி உட்காந்து யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்குதுன்னு? கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம கிளியர் பண்ண முடியாதுப்பா. சரியா? ரெகுலரா அதை பாத்துக்கோங்க. சரியா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரியா?